உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்பதற்கு ஏற்ப வாழ்ந்து மறைந்தவர் நடிகர் ராஜேஷ். அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து பல்வேறு அரசியல் திரையுலக பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். படிக்கின்ற காலத்தில் கம்யூனிச சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு பின்னர் பெரியாரிய கோட்பாடுகளுடன் இயங்கியவர் ராஜேஷ். அதன் பிறகு தனது வயதிற்கேற்ற பக்குவத்துடன் தான் எந்த மதத்தையும் சாராதவன் என்றும் யாருக்கும் எந்த ஒரு மனிதருக்கும் தீங்கிழைக்காமல் உண்மையுடனும் நேர்மையுடனும் வாழ்ந்தால் அவனுக்கு கடவுள் துணை இருப்பார் என்ற ஆன்மீக சிந்தனையுடன் தனது வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தார். அந்த வகையில் ஜோதிடத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்ட ராஜேஷ் தனக்குத்தானே கல்லறை கட்டி வைத்திருந்தார். 35 ஆண்டுகளுக்கு முன்பாக ரஷ்யாவில் கார்ல் மார்க்ஸ் நினைவிடத்திற்கு சென்றிருக்கிறார் ராஜேஷ். அங்கு கட்டப்பட்டிருந்த கார்ல் மார்க்ஸ் கல்லறை வித்தியாசமான வடிவமைப்பில் இருந்துள்ளது. அதாவது கார்ல் மார்க்ஸ் மற்றும் அவரது குடும்பத்தார் அனைவரும் ஒருவருக்கு பின் ஒருவராக இறந்தாலும் அவர்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் அடுத்தடுத்து அடக்கம் செய்வது போல அந்த கல்லறை அமைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அதே கட்டிடக்கலையுடன் தமிழகத்திலும் தனக்கு ஒரு கல்லறை கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார் ராஜேஷ். மார்பிளில் அடுக்கடுக்காக வடிவமைக்கப்பட்ட அந்த கல்லறையில் முதலில் ராஜேஷ் தனது தாயை அடக்கம் செய்வதாகவும் அதன் பிறகு மறைந்த தனது தந்தையை அடக்கம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக கடந்த 13 வருடங்களுக்கு முன்பு மறைந்த தனது மனைவியின் உடலையும் அதே கல்லறையில் அவர் அடக்கம் செய்திருக்கிறார். அந்த கல்லறையின் மேல் பகுதியில் அடுத்ததாக தனது குடும்பத்தில் மரணமடையப் போவது தான் என்பதை முன்கூட்டியே கணித்த ராஜேஷ் தனக்கான இடத்தையும் அதில் ஒதுக்கி இருக்கிறார். அந்த கல்லறையில் பைபிள் வாசகம் எழுதி வைத்திருப்பதாக ஒரு நேர்காணலில் ராஜேஷ் தெரிவித்திருக்கிறார். இது பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் நடிகர் ராஜேஷுக்கு முன்பாகவே தமிழகத்தில் கி.ஆ.பே. விஸ்வநாதன் தனக்குத்தானே கல்லறை கட்டி வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரை பார்த்துத்தான், அவரை வழிகாட்டியாக கொண்டுத்தான் இந்த கல்லறையை வடிவமைத்ததாகவும் ராஜேஷ் தெரிவித்திருந்தார். 35 ஆண்டுகளுக்கு முன்பாக மார்பிளில் வடிவமைக்கப்பட்ட அந்த அடுக்கு கல்லறையில் அண்மையில் சேதமடைந்ததால் அதனை கிரானைட் கல்லறையாக மாற்றியிருக்கிறார் ராஜேஷ். அவர் கட்டி வைத்த அந்த அடுக்கு கல்லறையில்தான் தற்போது ராஜேஷின் உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. தனக்குத்தானே கல்லறை கட்டி வைத்தால் 100 ஆண்டுகள் வாழலாம் என்று கூறுவார்கள் என்பதை சுட்டிக்காட்டிய ராஜேஷ், அதில் தனக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் தன் காலத்திற்கு பின்பு தனது கல்லறை எப்படி இருக்க வேண்டும், அதில் என்ன எழுத வேண்டும் என்பதெல்லாம் யார் சொல்ல போகிறார்கள், யார் செய்ய போகிறார்கள்? தனது இறப்புக்கு பின்னால் கூட தனது மகன் மற்றும் மகளுக்கு பாரமாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த கல்லறையை அவர் வடிவமைத்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இறுதியாக அவர் சென்னையில் நடந்த திமுக பொதுக்கூட்டம் ஒன்றில் பங்கேற்று பேசும் போது உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் கோவிலுக்கு செல்ல தேவையில்லை என்றும், தான் 53 வருடங்களாக கோவிலுக்கு செல்லவில்லை, இந்த வயதிலும் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறேன் என்று பேசியிருந்த நிலையில் அவர் மாரடைப்பில் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.